ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமரு நமக்கு யூனிக்கான ஒரு கப்பீஸ் வேணும், ஒரு 20 பேர் வேணும்னு கேட்டிருந்தாரு. நான் ஆர்டர் போட்டு ஒரு 10 பேர்ஸ் அவைலபிள் பண்ணி நான் இப்போ கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேட்சில் 10 பேர் பற்றி பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு 10 பேர் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அதை ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வாங்க. என்னென்ன ஸ்ட்ரைன்ஸு, என்னென்ன கப்பீஸ் நேமு, அதை நீங்களே சொல்ல போகிறீங்க. ஏன்னா முக்கால்வாசி பேர் ப்ரீடர்ஸ் இருக்கீங்கன்னு தெரியும். குட்டி பசங்கள்லேருந்து நிறைய பேர் ப்ரீட் பண்ணுறீங்கன்னு தெரியும். ஸோ உங்களுக்கே தெரியும் அந்த யூனிக்கான பேர்லாம். ஸோ அதனால் நீங்களே கமெண்ட்டில் தெரிவிக்க விடுங்க அந்த பேர்லாம். நம்மக்கிட்ட ப்ரீமியம் அண்ட் குவாலிட்டியான கப்பீஸ் தாங்க கிடைக்கும். முக்கால்வாசி பேர் நல்ல அடல்ட் சைஸ் கேட்பாங்க. ஆனால் அடல்ட் சைஸ் நான் எப்பவுமே எடுக்க மாட்டேன். ஏன்னா அடல்ட் சைஸ் எடுத்தால் ரொம்ப ஏஜ்டான கப்பீஸை தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நான் எப்போயுமே சொல்கிறது, எல்லாருக்கும் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா, ரொம்ப அடல்ட் சைஸ் கப்பீஸ் எடுக்க வேண்டாம். ஏன்னா அது எப்போயுமே டேஞ்சர். ஸோ வாங்கிட்டு ஒரு 1 வீக்கில் டெத் ஆகிடும். சில டைம் 2 days 3 daysலாம் டெத்தான இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்குங்க. செமி அடல்ட்டில் வாங்குங்க. சின்னதும் வாங்காதீங்க, பெருசும் வாங்காதீங்க. நடுவில் ஒரு சைஸ் இருக்கும் செமி அடல்ட்டுன்னு. அந்த சைஸை வாங்கி நீங்களே க்ரூம் பண்ணுங்கள். க்ரூம் பண்ணி குட்டி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அது ரொம்ப டெத்திங் ரேஷியோ கம்மியாகும். என்னென்ன வெரைட்டிஸ் நீங்களே பார்க்குறீங்க, எவ்வளோ யூனிக்காக இருக்குன்னு பாருங்கள் ஒரு வெரைட்டியும். ஆனால் நிறைய பேர் கேட்காம எனக்கு அடல்ட் சைஸ் தான் வேணும், அடல்ட் சைஸ் தான் வேணும்னு சொல்கிறீங்க. ஆனால் அது ரொம்பவே தப்பு. ஏன்னா இப்போ நான் அடல்ட் சைஸ் வாங்கி கொடுக்குறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அது மோஸ்ட்டாக வாங்கிட்டு போய் ஒரு 3 days 2 days செத்து போச்சுன்னா உங்கள் பைசா தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் செமியல்லேருந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி கப்பீஸ் வேணும்னா நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக.